ஹாய் டா செல்லக்குட்டீஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு யாரடி நிற்பேனே. தம்ப்நெயில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம டே தான் இதில் ஹீரோ, ஓகேவா? இன்ட்ரோலாம் தேவையில்ல, ஸ்டேராக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்படியே பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸுமே இருக்கும். இப்போது நம்ம வயன் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போது அவங்க வயனோட அம்மா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, ஏங்க தூங்கிட்டே இருக்கா பாருங்க, டைம் ஆயிடுச்சு, அவள் வேலைக்கு சேர்ந்து 1 வீக் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே லேட்டாக போனால் ஏதாச்சும் சொல்லிட மாட்டாங்களா? நான் என்ன பண்ணுறதுப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. உன் பொண்ணாச்சும் நீயாச்சும் பொண்ணை பெக்க சொன்னால் புளி மூட்டையை பெற்று வச்சுருக்க, நீ அவளை எழுப்புவியோ என்ன பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு, இவளை எப்படி கத்தினாலும் எழுந்திருக்க மாட்டா, என்னங்க பண்ணலாம், என்ன பண்ணலாமா, எப்பயும் போடுற மாதிரி என்ன பிடிஎஸ் மெம்பர்ஸோட இருக்கானுங்கள்ல, அந்த சாங்ஸ் எடுத்து போடு, தானாக உன் பொண்ணு எழுந்து வருவா பாரு. அப்போது பின்னாடி இந்த வயன், பா வேண்டாம், அப்புறம் காப்பிரைட்ஸ் வந்துடும் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் தேவையில்ல, நானே எந்திரிச்சு வந்துட்டேன், பாவம் இப்போ தான் அவங்களே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் என்னோடய கனவுல முடிச்சுட்டு டயர்டாக இருப்பாங்க, திரும்ப அவங்கள டயர்டாகணும்னு நினைக்காதீங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு இறங்கி வரா. அவங்க அம்மா வந்துட்டு, பா என்ன ஒரு அதிசயங்க, எழுந்துட்டா அவங்க பொண்ணு. ஆமாண்டி எழுந்துட்டா. அம்மா எனக்கு ஒரு காஃபி. பல்லு விளக்குனியா? அம்மா அப்புறமா பல்லு விளக்குறேன், ஃபஸ்ட்டு காஃபி கொடுங்கம்மா. இப்போ நீ போய் பல்லு விளக்கிட்டு வந்தால் உனக்கு காஃபி, இல்லைனா காஃபியே கிடையாது போ. இதில் ஆர்ஜே வரியா? ஆமாங்க, இதில் நம்ம வயன் வந்து ஆர்ஜேவாக இருக்காங்க. ஸோ ஆர்ஜேவா இதில் பேச போகிறாலாம், இதில் காஃபி ப்ரஷ் பண்ணாமல் சிப்பி ப்ரஷ் பண்ணிவிட்டு வா, குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தால் தாண்டி உனக்கு காஃபி. மா அப்படி தான் போறியா? சி எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறான். என்னை பேசாமல் குப்பை தொட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்கள்ல, எந்த குப்பை தொட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ அந்த குப்பை தொட்டிலே போய் போட்டுருங்க. என்னை பெற்றவங்க வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. உன்னை பெற்றவங்க உன்னை வேணான்னு தாண்டி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க, நான் தான் போனால் போதுன்னு தூக்கிட்டு வந்து வளர்த்துட்ருக்கேன், நீ இன்னும் பேசுவே, இதுக்கு மேலேயும் பேசுவப்போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நம்ம வயன் வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்கா. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ரெடி ஆகிக்கிட்டுருக்கா. தன்னோட நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸானவங்கள பற்றி நினச்சிட்டு பாட்டு பாடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இந்த க்ரஷ் லவர்ஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டே நின்றுட்டுருக்கா. உனது சிரிப்பினை பார்க்க எனது இதயம் கரையுதடா, உனது முகத்தை பார்க்கவே எனது காலை விடியுதடா, உனது மார்பில் சாய்ந்து தூங்கவே அந்த சூரியன் மறையுதடா, என்னை எப்போதே உன்னிடத்தில் தான் நான் தொலைத்து விட்டேனடா. இந்த சாங் பாடிட்டே இருக்கா. அப்போது அவங்க அம்மா கீழே அவங்க அப்பா கிட்ட, ஏங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாண ஆசை வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறா. எது உன் பொண்ணுக்கு கல்யாண ஆசை? அடி போடி, அவளை போய் மேலே பாரு, ரூம் ஃபுல்லாக பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஃபோட்டோ வச்சுருக்கா, அங்கங்கே ஏதோ தொங்க விட்டு வச்சுருக்கா. கேட்டால் இது ஏன் ரூம், என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் பேரண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், புள்ளையை பெற்றுக்க சொன்னால் புளி மூட்டையை பெற்று வச்சுருக்கேன்னு, நீ வேணா போய் கேட்டுப்பாரு, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் என்னத்தை கிழிச்சிட்டீங்க, இல்லை என்ன வேறு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பா. இதில் போய் நீ கல்யாணம் ஆசை வந்துச்சுன்னு போய் அவட்ட என்ன பேச சொல்கிறியா? என்னெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இப்போது அவள் ஃப்ரெண்டை வந்துட்டு, அம்மா வயன் கிளம்பிட்டாளா இல்லையா? ஏம்மா நீயாச்சும் சொல்லலாம்ல, உனக்கெல்லாம் பாரு என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிடுச்சு, இவன் கூட தானம்மா சுற்றுறா, அவகிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் சொல்லலாம்ல, அதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கினாலும் பண்ணிக்க மாட்டேன்னுது. இப்போ கூட பாட்டு ஏதோ பாடிட்டு இருந்துச்சுமா, அது எந்த படத்தில் வந்துச்சுன்னு கூட தெரியல. அம்மா உங்களுக்கு தெரியாதா, நம்ம வயன் பாட்டெலாம் எழுதுவா, நிறைய பாட்டு எழுதி வச்சுருக்கா, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பாடும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நான் பேசாமல் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் பொண்ணு ஆர்ஜே வாக்கிறதுக்கு பதில் ஏதாவது ஒரு சன் சிங்கர் சூப்பர் சிங்கர் நான் அனுப்பியிருந்தாலும் அவள் இந்நேரம் ஒரு சிங்கராக தான் ஆயிருப்பாம்மா, நீங்கள் தாம்மா தப்பு பண்ணிட்டீங்க. அவள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல, நாங்கள் பெற்றோந்தாம்மா பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது அவள் ஃப்ரெண்டு வந்துட்டு நேராக மேலே வயன் ரூமுக்கு போயிடுறா. போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவள் பாடிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. போதுமாடி கிளம்பலாமா, இன்றைக்கி யாரை நினச்சி பாட்டு பாடினேன்? ஏய் எப்போவுமே நான் என்னோடய வியை நினச்சி மட்டும்தாண்டி பாட்டு பாடுவேன், உனக்கு தாண்டி அது தெரியல.
எனக்கு தெரியலையா? சரி சரி வா போகலாம், டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் ஷோவே உன்னோட ஷோ தான் தெரியும்ல. ஆ தெரியும் தெரியும். ஆமாம், இன்றைக்கி யாரையோ இன்டர்வியூ பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. யார் யாருக்கு இன்டர்வியூ நடக்க போகுது நம்மளோடதில்? ஆ அதுவா? எனக்கும் தெரியலடி. எதுவும் சொல்லலை. மேபி வேணா வா நம்ம போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சரிவா, டைம் ஆகிடுச்சு. வரியா இல்லையா? இல்லை நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஏய் இருடி இருடி, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயனும் அவளோட ஃப்ரெண்டு கீதாவும் கிளம்புறாங்க. இப்போ நம்ம வயனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஏய் எங்கடி இருக்க? கிளம்பிட்டியா? ஆ கிளம்பிட்டேன்டா. நீ எங்கடா இருக்க? இல்லைடி, எனக்கு ஒரு இன்டர்வியூ இன்றைக்கி இருக்கு, நான் அதனால் போயிட்டுருக்கேன்டி. அப்படியா? எங்கே? நம்ம ஒரு எஃப்எம்மில் கூப்பிட்ருக்காங்கடி, அதனால தான் போகிறோம். எஃப்எம்லையா? எந்த எஃப்எம்மில்? அதுவா, ஏதோ ஒரு பேர் சொன்னானுங்க அடி. காகித மேடையோ ஏதோ ஒன்று சொன்னானுங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படியாடா, சரி ஓகே. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. காகித மேடைன்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னாங்க. ஏன் அந்த எஃப்எம்மில் நான் தாண்டா ஒர்க் பண்ணுறேன், அங்கே தாண்டா நான் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணுறேன். என்னது ஆர்ஜேவா? ஒன்றெல்லாம் எப்படிடி ஆர்ஜேன்னு நம்புறானுங்க ஃபஸ்ட்டு. இங்கே பாராஜமன், ஓவராக பேசாத புரியுதா? நீ என் ஃப்ரெண்டுன்றதுனாலையும் நீ ஒரு ஐடால்ன்றதுனால தான் உன்னை விட்டு வச்சுருக்கேன். நீ ஒரு பிடிஎஸ் மெம்பர்ஸ்ன்றது எனக்கு தெரியும், என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்மளோட ஜிம்மன் வந்து எப்போவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி தான் இருப்பார். ஆமாம் கைஸ், நம்ம வயனும் ஜிம்னாவும் எப்படி சொல்கிறது, சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பேசிக்கிறது இல்லை. முக்கால்வாசி பேர் சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருக்கவங்க கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்க போகிறது இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் நடுவில் வந்துட்டு கேப் விழுந்துடுச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மனும் நம்ம வயனும் பேசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஃபோன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம பேசாதவங்கள கூட பேச வச்சுறது தானே இந்த ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபோன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஜிம்மனாவும் வயனும் திரும்ப கனெக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால தான்டா உன்னை விட்டு வச்சுருக்கேன். ஆமாம்மா, இல்லைன்னா மட்டும் ஏதாச்சும் பண்ணி கிழிச்சிருவா போடாடே, போடி, ஒரு ஒரு வெண்டைக்கா. என்னடா இப்படிலாம் பேசுகிற? என்ன அப்படி தாண்டி பேசுவேன் பாரு, பைத்தியம் வளருது பாரு. சரி விட்ரி, எனக்கு வர இன்டர்வியூவில் யார் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் தானே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிற, யாரடி என்னை இன்டர்வியூ எடுக்க போகிறா? உன்னெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறானா அவள் சரியான பைத்திய கரிசியாக தான்டா இருப்பா. யார் எடுக்க போகிறாளோ எடுக்க போகிறாளோ. சரிடா, ஆல் த பெஸ்ட். அங்கே வந்து எப்படியும் என்கிட்ட பேச மாட்டேன், நான் யாரோ நீ யாரோ அப்படின்ற மாதிரி தான் நீ இருப்ப. சரி, யார் வராரா? ஓ ஆளா? யாருடி? ஜிம் நான் வந்துட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்டா அவர் என் ஆளுன்னு. அவர் என் ஆள் வருவாரா மாட்டாரா? அதெல்லாம் எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நம்ம வியும் ஜிம்னாவும் தான் இப்போதைக்கு இன்டர்வியூக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு அவர்கிட்ட தெரியும். ஆமாம், நம்ம வயன் வந்துட்டு நம்ம வியோட பயாஸ், தயாங் பயாஸ் தான் அவன். ஆனால் அவள் வந்து யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டாள். எப்படின்னா அவள் வந்து அவளை அந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவள் ஆல்ரெடி கமிட்டடு. யார் கூடனா அப்படின்றவங்க அவளோட பாய் ஃப்ரெண்ட் நேம் அப்படின்னு தான் எல்லாருக்கிட்டையுமே அவள் சொல்லி வச்சுருக்கா. ஸோ வந்துட்டு அதனால் இவ வந்து தயாங்கோட பயாஸ்ன்றதுனால தான் தயாங்க தான் அவரோட லவர்ன்னு நினச்சிட்டு வின்னு சொல்கிறது ஜிமினாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ அவர் வராரா நீங்கள் ஷார்ட் ஃபிலிமில் கேட்கும்போது கூட வர கீத்து என்ன நினச்சிக்கிறான்னா அவள் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறவர் அவள் கூட இருக்காரா, அவள் பார்க்க வராங்க போல். இன்றைக்கி எப்படியாச்சும் அவரை பார்த்துடணும், அவரோட ஃபோட்டோ கூட காமிக்க மாட்டேங்கிறா இவ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வயன் வந்துட்டு சரியான தயாங் பைத்தியம். அவளோட ரூம்ஸ் ஃபுல்லாக தயாங் ஃபோட்டோஸாக இருக்கும். ஸோ டெய்லி மார்னிங் வந்துட்டு எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்கும்னா, ஹாய் மக்களே, குட் மார்னிங். சூரியன் எப்படி கண்ணை வந்து குத்தி எழுப்புற வரைக்கும் தூங்கி எழுந்தீங்களா, இல்லை நார்மலாக தூங்கி எழுந்தீங்களா? எப்படியோ காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது தான் உடம்புக்கு நல்லது, ஓகேவா? இன்றைக்கி நான் தான் ஃபஸ்ட்டு உங்கள் ஷோ. இனி ராசி பலன் எல்லோரும் போய் பார்த்துக்கோங்க. அவங்கவுங்க ராசி எப்படி இருக்குது, ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சில பேர் ராசி பலன் நம்பாதவங்களாம் இருப்பாங்க என்ன மாதிரி. ஸோ நானும் நம்ப மாட்டேன்டா. இன்றைக்கி என் மாமா வந்து என் கனவில் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார். அப்புறம் இன்றைக்கி நல்லா கனவு போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாய்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். எங்கள் மம்மி தான் மிக்ஸி ஆன் பண்ணி என்னை எழுப்பி விட்டுட்டாங்க. மாமனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமாவை மிஸ் பண்ணுற மாதிரி, அதாவது தன்னோட ஆளை மிஸ் பண்ணுற மாதிரி சாங்ஸ் நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணிவிடுவாள். இதுதான் அவளோட வழக்கம். டெய்லி மார்னிங் இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு
அவள் கனவில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும் தயாங்க வச்சு, அதை வந்து என்னோடய மாமா இல்லை என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய ஆள், என்னோடய ஃபியான்சி அப்படின்னு சொல்லி அவள் டெய்லி ஒரு குட்டியாக ஸ்டோரி மாதிரி சொல்லுவாள். இதுதான் அவளோட பழக்கம். அதனால எல்லாருமே அந்த கனவை கேட்கணுன்றதுக்காகவே இவளோட ஷோ எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவள் வந்துட்டு இது வரைக்கும் அவளோட ஆளை கண்ணில் காமிச்சதே கிடையாது. இன்றைக்கி எப்படியாச்சும் அவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கீதா வந்து எக்ஸைட்டிங் ஆகிறா. ஸோ இப்போது ஆஃபீஸ் வந்தாச்சு. ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறமா உள்ளே என்டர் ஆன உடனே எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க. ஏன்னா பிடிஎஸ் மெம்பர்ஸ் வரப்போகிறாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு சொன்னோன்னா அந்த இடமே ஒரு மாதிரி ஜாலியாக பரபரப்பாக அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போது திடீர்னு வந்துட்டு மேனேஜர் சார் கூப்பிட்றாரு, வைனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே வைன் வந்துட்டு சொல்லுங்கள் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு பவ் பண்ணுறா. பவ் பண்ணிட்டு, வயன் இந்த கையை உன் காலாக நினச்சி கேட்குறேம்மா, இன்றைக்கி பிடிஎஸ் மெம்பர்ஸில் 2 பேர் இன்டர்வியூக்காக வராங்க. அவங்கள இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு இன்றைக்கின்னு பார்த்து அவங்களோட ஃபேமிலியில் யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லி லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. எனக்கு நீ தாம்மா ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் வயன், நீ தான் வயன் அவங்கள ஏதாச்சும் கேட்கணும். சார் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏதாச்சும் கொஷினாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன் சார். ஆனால் இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் என்ன சார் பண்ணுறது? மாமா எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணுமா, நான் உன் காலில் கூட விழுறேம்மா. இந்த கையை உன் காலாக நினச்சி கேட்குறேம்மா. நான் வயசில் பெரியவம்மா, உன் காலெல்லாம் விழுந்து அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இப்போ நம்ம வயனோட மைண்ட் வாய்ஸ், வாடா வா, கெஞ்சுடா கெஞ்சு, நீ என்னை எவ்வளோ தடவை திட்டிருக்க, நீ என் காலிலே விழுந்தாலும் ஆட்சேபணம் கிடையாதுடா, என் காலில் விழுந்து கெஞ்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே நினைக்கிறா. ஏன்னா நம்ம வயன் லேட்டாக வரும்போதெல்லாம் அவர் வந்துட்டு, மா சேர்ந்து நான் 2 நாள் ஆகல, அதுக்குள்ளே ஏமா அப்படி வர, மா சேர்ந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ளே நம்ம உனக்கு காஃபி, அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டியாம்மா, எது பண்ணாலும் அவர் திட்டிகிட்டே இருப்பார் வயனை. ஸோ வயன் அதனால் அவன் மேலே அவ்வளோ காண்டில் இருக்கா. இப்போது ஆனால் வயனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பிடிஎஸை பற்றி நிறைய விஷயம் அவளுக்கு தெரியும். ஸோ ஏன்னா அவளும் நம்மள மாதிரி ஒரு ஆர்மி இல்லையா? ஸோ அவளுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவள் வந்துட்டு இருந்தாலும் நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்க கூடாது அப்படின்றத கொஞ்சம் அங்கே சீன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணுறா. இப்போ டக்குன்னு ஜிமனுக்கு கால் பண்ணி, டேய் ஜிமன், உன்னை நான் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறேனாடா, இப்போ தாண்டா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. அப்போ ஜிமன் வந்துட்டு, உனக்கு நல்லா வேணும்டி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஆனால் சிரிக்கிறாரு. வயன் வந்துட்டு, டேய் பைத்தியமாட, நீ எதுக்கு அப்படி பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்ருக்க? இல்லை, என்கிட்ட ஒருத்தி சொன்னா உன்னெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறவ பைத்தியக்காரியாக தான் இருப்பான்னு. அந்த பைத்தியக்காரி இப்போ நீ தான் நினைக்கும் போது தான் வயன் எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் வயன் வந்துட்டு, உனக்கு இருக்குடா, வாடா, உன்னை என்னென்ன கேள்வி கேட்கணுமோ வியூவர்ஸ் முன்னாடியே கொஷின் கேட்டு உன்னை சாகடிச்சிடலாம் ஏன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னு நம்ம வயன் வந்துட்டு நம்ம ஜிமன் கிட்ட சொல்கிறா. ஸோ ஜிமனும் கூட வர இன்னொரு மெம்பரும் வந்துடுறாங்க. அவங்க யாருன்றதை பின்னாடி பார்க்கலாம், ஓகேவா? வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு கொஷின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு வெல்கம் கொடுப்போம்ல, ஹார்ட்லி வெல்கம் கொடுத்துட்றா. ஒரு பொக்கேஸும் கொடுத்துட்டு வெல்கம் பண்ணிடுறா. வெல்கம் பண்ணிவிட்டு எப்படின்னா, இப்போது நம்ம டிவி ஷோஸ்னால் எப்படி இருக்கும், நம்ம நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும், லைவ் ஷோ இருக்கும். ஸோ இது எஃப்எம்ன்றதுனால அவங்களுக்கும் ஹெட்செட் மாட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஹெட்செட் மைக்கா அது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ஜிமனுக்கும் கூட அந்த இன்னொரு பிடிஎஸ் மெம்பருக்கும் அதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வயன் வந்து கொஷின் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறான். என்னென்னா ஃபஸ்ட்டு அவன் வந்து ஜிமன் கிட்ட தான் கேட்குறா. ஜிமன் வந்துட்டு, வெல்கம் டு மை ஷோ சார், உங்கள் 2 பேரையும் என்னோடய ஷோக்கு வெல்கம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இவ்வளோ பெரிய ஐடால் ஆனதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கான ஒரு பேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்பீச் வந்து அவங்களோட ஸ்டைலில் சொல்கிறாங்க. நீங்கள் அதை நீங்கள் உங்களோட இமேஜினேஷனில் அதை வச்சுக்கோங்க. ஸோ சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வயன் வந்துட்டு கூட வந்த இன்னொரு பர்சன்கிட்டையும் நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஜிமன்கிட்டையும் நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஜிமனை பற்றி அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்தே தெரியுன்றதுனால ஏடா கூடமாக கொஷின்ஸ் கேட்குறாரு. உங்களை ஃப்ளர்ட்டி பாயின்னு சொல்கிறாங்களே எல்லோரும், எப்படி ஃப்ளர்ட் பண்ணுவீங்க? இப்போது ஒரு காலர் வராங்க, அவங்கள ஃப்ளர்ட் பண்ணி காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வயன் வந்து டாஸ்க்கை கொடுத்துட்றா. நம்ம ஜிமன் வந்துட்டு கீழே ஃபோனில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாரு. அடியே நாயே, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன், என்ன எதுக்கடி மனத்தை வாங்குற வியூவர்ஸ் முன்னாடி
சனியனே எவ்வளோ பேசியிருப்ப என்ன, இப்போ இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும், இருடா உன்னை காலர் கூட கனெக்ட் பண்ணி விட்டு உன்னோட டங்கு வரை கிழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் கனெக்ட் பண்ணி விட்டுடுறான். ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்களும் ஒரு ஆர்மி தான் ஃபோன் பண்ணுறாங்க, வந்து ஜிமினா பயாஸ் அவங்களுக்கு. ஓகேவா, அவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க. அவர் வந்து நார்மலாக பேசுகிறாரு. உங்களை போய் சார் நீங்கள் என்னோடய குழந்த மாதிரி சார், எனக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸே பார்க்க அப்படியே குழந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி வந்துட்டு அது வந்து இவரை பேசவே விடாமல் பேசிகிட்டே இருக்க பார்த்துட்டு உடனே ஒரு நிமிஷம் காண்டாயிட்டு டைம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு சாங் ப்ளே பண்ணுறான்னு சொல்லிட்டு சாங் ப்ளே பண்ணிட்ட உடனே நம்ம ஜிமினை கூப்பிட்டுட்டு வயன் வந்துட்டு தனியாக வெளில போயிட்டு ஃபோன் அடிக்கிறா. நம்ம ஜிம்னாக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஸோ ஃபோன் அடித்த உடனே ஜிமின் வந்துட்டு அட்டன் பண்ணி சொல்லிட்டு என்ன அப்படின்னு, டேய் அவர் வராரான்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன, வரலன்னு சொன்னல, பின்னாடி அவரை கூப்பிட்டுட்டு வந்திருக்க. இங்கே பாருடி, அவன் வந்து சும்மா ஷோன்னு தான் வந்திருக்கான். ஓகேவா, நீ அவனோட பயாஸுன்றதும் அவனுக்கு தெரியாது. அதே மாதிரியே நீ அவனை புருஷன்னு சொல்லி வீட்டில் டெய்லி பாட்டு பாடிட்டுருக்கிய, அதெல்லாம் தெரிஞ்சால் அவன் என்ன நினப்பானே தெரியாதுடி. தயவு செஞ்சு அப்படி எதுவும் அவனை உனக்கு தெரியுன்ற மாதிரியும் நீ அவன் பயாஸுன்ற மாதிரியும் தயவு செஞ்சு காமிச்சிக்காத வயன், ப்ளீஸ் வயன், என்ன சாகடிச்சிருவான் அவன். டேய் நீ தான் என் ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு தெரியாது இல்லைடா, இருந்தாலும் உன்னை எதாவது பண்ணிட்டான்னா நான் என்னடி பண்ணுறது, எனக்குன்னு இருக்க ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்டி நீ தானே டி அப்படின்னு சொல்லும்போது, சரி போதும் நீ மூடு வாய, ஓகேவா, இப்போது நான் உள்ளே வரேன், நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி நம்ம ப்ரிட்டன் பண்ணிக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். ஸோ ஜிம்னாவும் எங்கே மேடம் போனீங்க, எங்களை இங்கே உட்கார வச்சுமா, இல்லை சார் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியது தான் சார், போய் உங்களை கொஷின்ஸ் கேட்கணும், நோட்ஸ் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம டே வந்துட்டு நம்ம ஜிம்னா கூட டே தான் வந்திருக்காரு. நம்ம தேங்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களை கொஷின் கேட்டிங்களே, நான் உன்னை இப்போ ஒரு கொஷின் கேட்கலாமா, உங்களை ஒரு கொஷின் கேட்கலாமா, சொல்லுங்கள் சார், என்ன கொஷின்ஸ் கேட்க போகிறீங்க. இல்லை இவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவள் ப்ளஷ் ஆகுது, ஆனால் ப்ளஷ்ஷை வெளில காமிச்சிக்கக்கூடாதுல, ஸோ வந்துட்டு சொல்லுங்கள், நான் அழகாக இருக்கேன்னு தெரியும் சார், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எத்தனை ப்ரப்போசல் வந்திருக்கும். ப்ரப்போசலா எதுக்கு கேட்குறீங்க. இல்லை நீங்கள் எங்களை இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிங்கல்ல, நாங்கள் எல்லாத்துக்குமே கூலாக காமாக பதில் சொன்னோம்ல, நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன், நீங்களும் காமாக பதில் சொல்லாமே. சார் அவன் ஃப்ளர்ட்டி பாயின்னு சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் என்ன ஃப்ளர்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை மேம், நான் ஜஸ்ட் ஒரு கொஷினாக தான் கேட்குறேன், சொல்லுங்கள். சார் ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் சார், ஓகேவா, என்னோட ஹஸ்பண்ட் மீன்ஸ் ஃபியான்சி இருக்காங்க, ஃபியான்சியோட நேம் வந்துட்டு வி, ஓகேங்களா. ஃபுல் நேம் வந்துட்டு நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம கல்ச்சரில் புருஷன் பேரை வெளியில் சொல்லக்கூடாதுல்ல, அதனால நான் சொல்ல மாட்டேன், ஷார்ட்டாக வீன்னு கூப்பிடுவேன். அவருக்கும் அந்த நேம் பிடிச்சிருக்கும், ஸோ அதனால் நான் அப்படி தான் கூப்பிட்டுட்ருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்ட உடனே நம்ம தயாங்க வந்துட்டு ஓகே மேரிடே என் ஃபியான்சி இருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ண முடியும். பட் ஆனால் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைட்லேயே ஒரு லவ் மாதிரி அவருக்கு லைட்டாக பல்ப் எரிஞ்சிருக்கும் மண்டையில். ஆனால் இப்போ வந்துட்டு ஃபியான்சி இருக்காங்கன்னு சொன்னோடனே அவளுக்கு ஓகே, ஃபஸ்ட்டு சைட்டில் பார்த்தே எல்லாருக்கும் லவ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகிடாதுல்ல, ஃபுல்ஃபில் ஆகாதுல்ல லவ். சில பேருக்கு கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு அது ஏமாற்றத்தில் முடியும்ல, அந்த மாதிரி போல். ஏன்னா இது வரைக்கும் அவருக்குன்னு யார் மேலேயுமே லவ் வந்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு வந்துட்டு பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னா அது நம்ம வயனை தான். ஆனாலும் அவளுக்கு ஃபியான்சி இருக்குன்னு சொன்னோடனே அவர் அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் பேசிக்கல. ஸோ அப்படியே நார்மலாக விட்டுட்டார். இப்போ அப்படியே கீழே ஜிம்னா வந்துட்டு நம்ம வயனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, ஏய் ரொம்ப தேங்க்ஸ் டி, அவன்கிட்ட மட்டும் நீங்கள் தான் என்னோடய பயாஸுன்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தேன்னா அவன் எனக்கு ஒன்றே போட்டிருப்பான். ஏன்டா சொன்னால் என்ன ஆகும். இல்லை அவனுக்கு இந்த பயாஸு க்ரஷ்ஷு பயாஸ் கூட ஓகே தான், ஏன்னா அவனுக்கு எங்கள் எல்லாருக்குமே ஆர்மிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பயாஸுன்றதை கூட விட்டுட்டு இந்த மாதிரி லவ்வு அந்த மாதிரி சொன்னால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுடி, அவனுக்கு லவ்வுன்றதே பிடிக்காது. அவன் வந்துட்டு நீ கேட்டனா பார்த்த உடனே உள்ள பூ பூக்கணும்டா அப்படி இப்படின்னு பூமர் மாதிரி பேசுவாண்டியவன். டேய் என் பயாஸ், இன்னொரு தடவை அவனை பூமர் கிம்மரன்னு சொன்னான்னா உனக்கு செவிலுக்கு எல்லாம் பிஞ்சிரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறா. ஸோ இவங்க 2 பேரும் மெசேஜில் சண்டை போட்டுக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது லைட்டாக அப்படியே டைப் பண்ணுவாங்க, சாங்ஸ் போடும்போது அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிறாங்க அப்பப்போ சைடு கேப்பில். ஆனால் நம்ம தயாங் வந்துட்டு நம்ம வயன் மேலே வச்ச கண்ணை எடுக்கவே இல்லை. அதனால அவளும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டேங்கிறா, ஏன்னா இவர் நம்மளே பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் அவள் பார்க்கல. ஸோ ஆனால் அவருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம வயனை.
ஆனால் அவள் ஃபியான்சி இருக்குன்னு சொன்னாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறா. ஸோ அன்றைக்கி அப்படியே முடியுது அந்த டே, அந்த இன்டர்வியூ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம டே சைட் பார்க்கலாம். நம்ம டே வந்துட்டு ஜேகேக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, மச்சான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. சொல்டா, இன்டர்வியூ போயிருந்தீங்களே என்னாச்சு, அதை பற்றியா? டேய், அது கிடக்குது இன்டர்வியூ ஆச்சு மயிராச்சும், இது முக்கியமான விஷயம்டா, யார்கிட்டையும் நீ இது வரைக்கும் சொல்லலைல்ல? இல்லைடா, நீ சொல்ல வேணான்னு சொன்னதுனால நான் சொல்லலை. இது வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் எதுவும் மறைச்சதில்லை. பட் இதை நீ ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னதுனால நானும் யார்கிட்டையும் சொல்லலைடா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளே கான்வர்சேஷன் போகுது. அப்படியே நைட்டு தூங்கிடுறாரு. ஸோ தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு மாதிரி வருது. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த கனவு அவர் அந்த கனவு என்னன்றதை பார்த்துட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பேக்கப் போயிட்டு வந்துடலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம டே வந்துட்டு ஜேகே கிட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்துப்பாரு. அது என்னென்னா, நம்ம டேக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு ட்ரீம் வரும். அந்த ட்ரீமில் இந்த பழைய படம் பார்த்துருப்பீங்களா? எல்லோரும் விஜய் படம் பார்த்துருப்பீங்க. இந்த ரம்பா வந்துட்டு மேலே கைக்கில் தொங்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்துட்டு இடுப்பில் ஒரு மச்சம் இருக்கும். அதை மட்டுமே பார்த்துட்டு அந்த பொண்ணு தான் தொப்புக்கிட்ட மச்சம் இருக்கும். அந்த மச்சத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்திருப்பாருல்ல. ஸோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்துட்டு அவளோட லிப்ஸு, ஓகேவா, அவள் லிப்ஸு சிரிக்கும் போது அவளோட லிப்ஸுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு மச்சம். இதுதான் அவருக்கு எப்பவுமே அந்த கனவு வரும். ஸோ அந்த கனவில் வர பொண்ணை தான் அவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரீம் அப்படின்ற மாதிரி. அது ஆக்சுவலாக அது ட்ரீம் தான். ஸோ அதுதான் அவரோட இது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு அடிக்கடி அவர் கனவில் வரதுனால, ஸோ அதுதான் தன்னோட மனைவி, நம்மளோட சோல்மேட் தான் இப்படி தெரியுறா அப்படின்ற மாதிரி அவரே ஒரு இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்காரு. நம்ம வயன் எப்படி தேவை வந்துட்டு ஒரு இமேஜினில் வாழ்ந்துட்டுருக்காளோ அதே மாதிரி தான் இவருக்கும் அந்த ட்ரீம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் அவர் ஜேகிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார். இன்றைக்கி நான் போனேன்லடா இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன்ல, கனவில் ஒரு பொண்ணு லிப்ஸுக்கு கிட்ட மச்சம் இருக்க மாதிரி ஒரு பொண்ணு, ஃபேஸ் தெரியுதுரான்னு, ஃபேஸ் தெரியல, பட் ஆனால் அந்த லிப்ஸ் மட்டும் தெரியுதுரான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி தாண்டா இன்றைக்கி நான் அந்த பொண்ணை பார்த்தேன். அதான் அந்த ஆர்ஜே பொண்ணு, அவள் பேர் கூட வயன். அவளை பார்த்தேன்டா. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அதனால் திடீர்னு உங்களுக்கு எத்தனை ப்ரப்போசல் வந்திருக்குன்ற மாதிரி நான் கொஷின் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, எனக்கு ஃபியான்சி இருக்காங்கன்னு சொல்லிட்டாடா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா போய் பார்த்துடலாம் மச்சான், என்ன தான் யார் அவன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம், வேணா 2 தட்டி அவனை ஓட விட்டுட்டு நீ அந்த இடத்துல பட்டா போட்டுரு. என்ன சொல்கிறேன்? டே, அவன் ஆல்ரெடி பட்டா போட்டான்டா. டே, பட்டா தாண்டா போட்டிருக்கான், வீடுக்கு இன்னும் கட்டலைல்ல, அவனை தொடுத்துட்டு நம்ம பட்டாவை எழுதி வாங்கி பிடிங்கலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு, இல்லைடா மச்சான், தப்பு, நம்ம கனவுல அவள் இருந்தானா கண்டிப்பாக அவள் நமக்கு வருவாள். அவள் நம்ம கனவை இல்லைன்னா யாராலையும் ஒன்றும் மாற்ற முடியாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை வச்சிடுறாரு. இப்போ திரும்ப அவருக்கு அதே கனவு வருது. அவருக்கு வந்துட்டு என்ன தோணுதுன்னா, சடனாக எழுந்திரிச்சிட்டு அவளுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாளே, அப்படியே நம்ம மனசு ஒரு வேளை ஏற்றுக்கலையோ, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கார். இப்போது இதை யாருக்கிட்டையாச்சும் கேட்கணும், யார்கிட்ட கேட்கலான்னு யோசிச்சுட்டு நம்ம நம்ஜூனுக்கு கால் பண்ணுறாரு. நம்ஜூன்கிட்ட எல்லோரும் எப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் கால் பண்ணி இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நம்ம மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லி நம்ஜூன்கிட்ட கேட்டோம். நம்ஜூனும் என்னடா முக்கியமான விஷயமாமா? ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ளீஸ் வரீங்களா அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகேன்னு சொல்லி நம்ம நம்ஜூனும் நம்ம டேவை மீட் பண்ண போகிறாங்க. அப்போ போகும்போது நம்ம டே வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே, ட்ரீம்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லும்போது அவர் வந்துட்டு, அந்த பொண்ணுக்கு உண்மையாக என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின்னு உன்னால் ப்ரூஃப் பண்ண முடியுமாடான்னு கேட்கும்போது, இல்லை நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான்ப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு கன்ஃபியூஷனில் சொல்லும்போது நம்ஜன் வந்துட்டு, கண்டுபிடிச்சிடலாம், நம்ம அவங்க என்கேஜ்மெண்ட்டா இல்லையே, என்கேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஆகிடுச்சா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா கனவாக இருக்கட்டும், ரியாலிஸ்டிக்காக இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 பேரும் கான்வர்சேஷன் முடியுது. அவருக்கு அப்பப்போ பகலில் வந்துட்டு இருந்தது நைட்டில் ட்ரீம் வந்துட்டு இருந்தது. இப்போ பகல்லையுமே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த பொண்ணை பார்க்குற மாதிரியே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட
வயனோட ஃபேஸை பார்த்துட்டாரு. இவ்வளோ நாள் அந்த லிப்ஸ் மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு கனவுல. பட் இப்போ வயனையே பார்த்ததுக்கப்புறமா எங்கே பார்த்தாலும் வயன் மாதிரியே தெரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவருக்கு. அவருக்கு என்னன்னு தெரியல, ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒரு சிலருக்கு ஒரு அந்த அட்ராக்ஷன் வரும்ல, அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இவங்க 2 பேருக்குள்ளே வந்துடுச்சு போல். ஸோ எங்கே பார்த்தாலும் அவளை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது வந்துட்டு நம்ம ஜிமின் கிட்ட போயிட்டு சரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும், ஏன்னா ஜிமின் தானே கூட வந்தார், ஸோ ஜிமின் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். ஹெல்ப் கேட்டு அந்த எஃப்எம்மோட மேனேஜர் இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசி அந்த பொண்ணோட அட்ரஸ் கேட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ நம்ம ஜிமின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்துலன்னு சொன்னோடனே ஜிமின் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா ஆல்ரெடி ஜிமின் வந்துட்டு நம்ம வயனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம வயனுக்கு வந்துட்டு தயாங் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியும். இப்போது தயாங்கும் அதே மாதிரியே வந்து இந்த மாதிரின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு ஷாக்கு. அப்படியே எப்படி சொல்கிறது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எல்லா சைடில் இருந்தும் ஒரே மாதிரி, எல்லாமே ஒரே மாதிரி அவருக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகுது. என்னடா சொல்கிற, உண்மையாவாம? நீ உண்மையாக தாண்டா, எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு. நம்ம போய் அந்த மேனேஜர்கிட்ட பேசி வயனோட அட்ரஸ் மட்டும் தேடி கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும்போது, மச்சான் நானும் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்டா. என்ன அது? வயன் என்னோடய ஃப்ரெண்டு தான்டா, அவளுக்கு உண்மையாகவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுடா, இதெல்லாம் ஒத்து வராதுடா, விட்டுருடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம வந்துட்டு அதை நீ சொல்லாத புரியுதா, நான் தான் சொல்லணும். எனக்கு அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் வேணும், அவ்வளோதான். உன்கிட்ட அவங்க என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா இல்லையான்லாம் கேட்கல, எனக்கு அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் மட்டும்தான் வாங்கி கொடுன்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு டவுட் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நம்ம லவ் அது இதுன்னு போயிட்டோன்னா இப்போ நம்மளோட கரியர் ஸ்பாயில் ஆகிடும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுனதுனால அவர் அப்படி கேட்குறாரு. ஸோ நம்ம ஜிம்மனுமே அதை நினச்சி தான் சொல்லியிருப்பார். இப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கே அவளோட வீட்டு அட்ரஸ் தெரியும்டா, நானே கூப்பிட்டுட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. அப்போ நம்ம ஜிமினை வந்துட்டு நீ இங்கே இருடா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக மேலே ஏறி குதிக்கிறாரு. அந்த பால்கனி வழியாக ஏறி போகிறாரு. ஸோ ஏறி போய் ரூம்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஓகேவா, இந்த இடத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டே இப்படியே முடியுது. ஓகேவா, இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். சரிடா, நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நம்ம டே வந்துட்டு அழகாக ஹேண்ட்ஸமாக கிளம்பி வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது நம்ம வயன் வந்துட்டு ஸ்கூட்டியில், நம்ம வயன்கிட்ட ஸ்கூட்டி இருக்குது. ஓகேவா, ஸ்கூட்டியில் நம்ம வயன் வந்துட்டுருக்கும்போது கை நீட்டி லிஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. லிஃப்ட்டா? ஏன் நீங்கள் தான் பெரிய ஐடாலாச்சே, உங்ககிட்ட காரே இருக்குமே, ஏன் லிஃப்ட் கேட்குறீங்க? ஏங்க, கார் வச்சுருந்தால் லிஃப்ட் கேட்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? என்னோடய கார் பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் லிஃப்ட்டுக்கு தெரிஞ்சவங்களாச்சே, எஃப்எம்மில் பார்த்தோம், இன்டர்வியூ எடுத்தாங்களே, சரி லிஃப்ட்டு கேட்டு பார்க்கலாமே, லிஃப்ட்டு கேட்டேன். இஷ்டம் இருந்தால் ஏற்றிக்கோங்க, இல்லைனா இப்படியே விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம வைனுமே சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி லிஃப்ட். அப்போ நம்ம டே வந்து வயன்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு ஃபியான்சி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள பற்றி ஏதாச்சும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட நான் அவரை பற்றி எதுக்கு ஷேர் பண்ணணும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம தேவன் வந்துட்டு இல்லைம்மா, சும்மா வண்டி ஓட்டிகிட்டு சும்மா வர்றதுக்கு இதை பற்றி பேசிட்டு வந்தேன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அடுத்தவங்களோட பர்சனலை இன்னும் நினைக்காதீங்க மிஸ்டர் டே, அது உங்களுக்கு நல்லது கிடையாது. அவங்கவுங்க பர்சனல் அவங்கக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது சேஃப், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி அவர் கொடுக்குறா. அவர் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓ அப்படிங்களா மேடம், ஓகே ஓகே, கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்றாரு. என்ன 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 சொன்னீங்க புரியல? ஒன்றும் இல்லைம்மா, பழமொழியை சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படியே அவர் போய் கடைசி வரைக்கும் அவர் எப்படியாச்சும் அந்த ஃபியான்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் முடியலை. வயன் எதையும் சொல்லி மழுப்பிக்கிட்டே இருக்கா. ஸோ அந்த டே அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு வயன் ஒரு பார்க்குக்கு போகிறா. ஸோ அந்த பார்க்கில் போயிட்டு நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்க கூடலாம் அப்படியே விளையாடிக்கிட்டு அப்படியே இருக்கிறா. நம்ம டேவும் அங்கே வராரு. ஸோ திரும்பவும் அங்கே வந்து என்னங்க உங்கள் ஃபியான்சியை பற்றியும் உங்கள் லவரை பற்றியும் சொல்லுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நவர் எப்பயும் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், என்னோடய பர்சனல் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் பர்சனல், உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நேற்றே சொல்ல திரும்ப அதை பற்றி கேட்டுட்ருக்காதீங்கட்டே
அப்புறம் ஜஸ்ட் இந்த ஹாய் சொல்கிறத கூட நான் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நம்மகிட்டே வந்துட்டு இருக்கட்டும் வயன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே. என்ன சொல்லுங்கள். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாரு. ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. என்ன ஐ லவ் யூவா? ப்ரப்போஸா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அப்படியே நம்மகிட்டே வந்துட்டு ஒரு சாங் பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அழகே அமுதே நீ கொஞ்சம் திரும்பி பாரு, அடியே அழகே என்ன கொஞ்சம் திரும்பி பாரு. டேய் இரிட்டேட் பண்ணாதடா ப்ளீஸ். பாட்டு பாடிட்டே பின்னாடி வராது. அப்புறம் யாராச்சும் சொல்லிடுவான் பார்த்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு அவன் திட்டி நடந்து போயிட்டே இருக்கா. கையால சிக்னல் காட்டு, கண்ணால ஓகே அவன் நடந்துகிட்டே கூட சேர்ந்து வர. அழகே அமுதே நீ கொஞ்சம் திரும்பி பாரு, அடியே அழகே என்ன கொஞ்சம் திரும்பி பாரு. அந்த இரவில் சூரியனைத்தான் கண்டுபிடிச்ச உன்னால, இந்த பகலில் சந்திரனைத்தான் கண்டுபிடிச்ச உன்னால. இரவேது பகலும் ஏது, இருட்டேது வெளிச்சம் ஏது, உன்னால எனக்கு புரியல. உன் கண்ணாடி வளையல் சத்தம், உன்னோட சிரிப்பு சத்தம், அதை கேட்டு கிறங்கி கிடக்கிறேன். அடியே அழகே என்ன கொஞ்சம் திரும்பி பாரு, அடியே அரக்கி என்ன கொஞ்சம் திரும்பி பாரு. ஸ்டாப் இட். என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு? இப்போ எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல. என்னோட லவ் நீ அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம கேட்குறாரு. ஸோ நம்ம வைன் வந்துட்டு என்னால் முடியாது, ஆல்ரெடி நான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் ஏன் இன்னும் திரும்ப திரும்ப நம்பாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணை லவ் பண்ண நீ ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவள் போயிடுறா. ஸோ அப்போ அவர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஓய் ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, அவனை துரத்திட்டு அந்த இடத்துல நான் உட்காருவேன், பட்டா போட்டு உட்காருவேன், பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு கேட்குறாரு. ஸோ அவள் வந்துட்டு இப்படிலாம் பேசாதீங்க புரியுதா, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, என்னோடய லைஃப்பை வீணாக்குறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்லேயே இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் கெட் லாஸ்ட் இதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு வச்சிடுறா. ஸோ வச்சுட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு வைன் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டுருக்கா. என்னோடய லைஃப்பில் நடக்காதான்னு நினச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு, ஆனால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதில் இருக்க மாதிரியே நடந்திருக்கு இன்றைக்கி. இதில் இருக்க மாதிரி நடந்துச்சுன்னா மற்ற ஃபோட்டோஸில் இருக்க மாதிரியும் நடக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவன் வந்துட்டு அந்த டே அப்படியே போயிடுது. ஸோ அவளும் தூங்கிடுறா. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம வைன் வந்துட்டு ஒரு க்ரோசரி ஷாப் போகிறா. அந்த க்ரோசரி ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் போட்டுட்டு வெளியில் வரும்போதுட்டு அந்த ஷாப்போட ஓனர் வந்துட்டு கூப்பிட்றாரு. ஸோ அவளும் திரும்பி என்னன்னு பார்க்கும்போது அவளுக்கு வந்துட்டு ஒரு டைரி மில்க் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைரி மில்க் பார்த்துட்டு சார் நான் எடுக்கவே இல்லை, நான் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேம் இதுக்கு பில் பே பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க சொல்லி இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வைனும் வாங்கிட்டு யார் இதை கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ சுற்றி பார்க்குறா. பட் அங்கே அவளுக்கு தெரிஞ்ச மெம்பர் யாருமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ரூட் ஷாப் போகிறா. ஸோ அந்த ஃப்ரூட் ஷாப் போனோடனே அங்கே வந்து ஸ்ட்ராபெரி அண்டு ப்ளூபெரிஸ் இருக்குல்ல, ஸோ இது 2த்தையுமே வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு இல்லை நான் இது கேட்கவே இல்லையா, இல்லை மேடம் ஆல்ரெடி பில் பே பண்ணியாச்சு, உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. நான் திரும்பவும் அங்கே அதே மாதிரி கொடுக்குறாங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பையன் குடுகுனோட எடுத்து மேடம் மேடம் அப்படியே பின்னாடி கத்திட்டே வரான். ஸோ அவன் வந்துட்டு பார்த்தோன்னா கையில் ஒரு கிளி எடுத்துகிட்டு வந்து தரான். ஐ மீன் கூண்டுக்குள்ளே ஒரு கிளி இருக்கா, அந்த கிளி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மேம் இது உங்களுக்காக தான் மேம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இது கேட்கவே இல்லைங்க, எனக்கு இது வேண்டாங்க போது, இல்லை மேடம் இது உங்களுக்கு பே பண்ணியாச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சம்மந்தம் இல்லாமல் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்து பே பண்ணியாச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறான். இது எந்த தெல்லவாரி முடிச்சதுக்கு நமக்காக பே பண்ணி தொலைஞ்சாலும் தெரியல, எனக்கு வேறு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிம்னாக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு எல்லாரும் சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினை நடுவில் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா வைன் ஃபோன் பண்ணுவான்றது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு.
ஸோ டே வந்துட்டு அவகிட்ட நான் தானே சொன்னேன் உன்னை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி ஜிமுனா ஒரு நடுவில் உட்கார வச்சுட்டு சுற்றி எல்லாரும் ஒரு நைஃப் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு நைஃப் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஜிமுனா வந்துட்டு சொல்லுடி, எப்பயும் போல் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுடி அப்படின்றாரு. டே ஜிமுனா, இங்கே என்னென்னமோ நடக்குதுடா என்னை சுற்றி, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலடா. என்ன டைரி மில்க் ஃப்ரீயாக வந்துச்சா அப்படி சொல்லி கேட்கும்போது இப்போ தே வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு குத்த வரான். அப்போ வந்துட்டு என்னடி டைரி மில்க் யாராச்சும் ஃப்ரீயாகிட்டு வந்து கொடுத்தானா என்ன அப்படின்னு நக்கலாக கேட்குற மாதிரி கேட்கும்போது, எப்படிடா கரெக்டாக சொல்கிற அப்படின்னும் போது எனக்கு தான் தெரியும். இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன்டி, அப்படி தான் நடந்துச்சா, யார் உனக்கு பே பண்ணியிருப்பா அப்படின்போது எனக்கும் வந்து தாண்டா தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா ஜிமுனா, என்ன பண்ண போகிறேன்னே தெரியலடா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எவனாச்சும் ஒரு இளிச்ச வேறு யாருக்காவது பே பண்ணியிருப்பான், அவன் பார்க்க உன்ன மாதிரியே இருந்திருப்பான்னு உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்கடி, நீ எதுவும் பெருசாக ஃபீல் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் சுற்றி நைஃப் வச்சுட்டு இருக்கிறதுனால அவர் வந்து பயந்து போய் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ நம்மகிட்டே வந்துட்டு அது நீ மட்டும் உளறி இருந்த மவனே 6 பேர் ஆளுக்கு ஒரு இடத்துல குத்தினாலும் நீ ஜோலி முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது, ஐயோ இவங்க கூட சேர்ந்தது என்னை புதைக்குழியில் இறக்கிடுவானுங்க போலயே, இவனுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமுனாவோட மைண்ட் செட்டு. இப்போ வயன் வந்துட்டு ஒர்க் போகிறான். ஒர்க் போயிட்டு அந்த இடத்துல இன்றைக்கி அவளோட ஃபியான்சியை பற்றி எப்போவுமே ஒரு ஸ்டோரி சொல்லுவாள்ல, ஸோ அந்த ஸ்டோரி இன்றைக்கி சொல்லவே இல்லை. அப்போது ஒரு வியூவர்ஸ் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்ன மேம் டெய்லியும் உங்களோட ஃபியான்சியை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்வீங்க, இன்றைக்கி ஏன் மேம் உங்களோட ஃபியான்சியை பற்றி ஸ்டோரியே சொல்லலை அப்படின்னும்போது வைன் வந்துட்டு, இல்லைங்க எனக்கும் என்னோடய ஃபியான்ஸுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சண்டை, அதனால் பெருசாக எதுவும் பேசிக்கல, ஆனால் நான் அவரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ்ஸிங் சாங்ஸ் நிறையா இருக்கும்ல, மெலடி சாங்ஸு, ஸோ அதை ஒன்று ப்ளே பண்ணி விடுறா. ப்ளே பண்ணிவிட்டு இது என் மாமாக்காக ப்ளே பண்ணுறேங்க, என் மாமாவை மிஸ் பண்ணுறேன், ஸோ ப்ளே பண்ணுறேன். யார் யாரெல்லாம் மாமாவை மிஸ் பண்ணுறீங்களோ, அதாவது அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அவங்கள லவர்ஸை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லோரும் இந்த சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்டே டியூன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாங் ப்ளே பண்ணிடுறா. ஸோ அந்த சாங்கை வந்துட்டு அந்த வியூவர்ஸ் யாருன்னு நம்மகிட்டே தான் கால் பண்ணியிருப்பார். ஸோ அவள் ஆல்ரெடி எனக்கு என் ஃபியான்ஸுக்கும் சண்டைன்னு சொன்ன உடனே அவர் வந்துட்டு இல்லாத ஃபியான்ஸிக்கு என்னென்ன ரீல் சுற்றுறாப்பார் இவ அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டே வந்துட்டு நல்லா டிப்டாப்பாக கிளம்பிட்டுருக்காரு. அப்போ நம்ம ஜிமுனா வந்துட்டு, எங்கடா கிளம்புற இல்லை எங்கடா கிளம்புறோம், போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமுனாவும் ஓகே எதுக்கோ இங்கே வெளில கூப்பிட்றாங்க போகிறாருன்னு சொல்லி போய் அவனும் ரெடி ஆகிட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ அப்படியே பார்த்தோன்னா நம்ம வயன் சைடு, நம்ம வயனோட அப்பா வயனோட அம்மா எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க தயாங்கிட்ட. அப்போது நம்ம வயன் வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு, அப்பா இவங்க யார், இவனுங்களெல்லாம் எதுக்கு உள்ளே சேர்த்த அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வரும்போது வயனோட அப்பா வந்துட்டு, வயன் இது யாருன்னு தெரியாம நீ எப்படி பேசலாம் இப்படி, அப்பா இவன் ஒரு லூசுப்பா, இவன் பாட்டு பாடி பின்னாடியே பாட்டு சுற்றி என்ன டார்ச்சர் பண்ணான்ப்பா இவன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா கிட்டே சொல்கிறா. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா எழுந்து வந்து, உனக்கு அறிவே இல்லை வயன், மாப்பிள்ளை முன்னாடி எப்படிலாம் பேசணுன்னே அறிவில்லை, வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இழுத்துட்டு போனோடனே, மாப்பிள்ளையா யார், அவனா அம்மா ஜிமின் என் ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லும்போது, ஜிமின் உன் ஃப்ரெண்டு எனக்கு தெரியாதாடி, அவன் கிடையாது, அப்போ வேறு யாருமா அப்படின்னு, தயாங் மாப்பிள்ளை தான் உன்னை பார்க்க வந்திருக்காரு. என்னது தயாங் மாப்பிள்ளை என்ன பார்க்க வந்திருக்காரா, என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாண்டி, திடீர்னு அப்பாவோட ஃப்ரெண்டு கால் பண்ணார். கால் பண்ணி என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு பேசினார். உங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. அப்போது தயாங்கோட அப்பா வந்துட்டு, நாளைக்கே என் பையனும் அவங்க கூட ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸும் வருவாங்க, வயனும் அவனும் நாங்களாம் வந்தால் ரொம்ப ஃபார்மாலிட்டியாக இருக்கும், ஸோ இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கெட் டுகெதர் மாதிரி அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருக்கான். நீ இந்த ரூமில் ரெடி ஆகிட்டு எனக்கு ரெடின்னு இன்ஃபார்ம் பண்ணு, நான் உன்னை தயங்க மேலே அனுப்பிச்சி விட்றேன், ஓகேவா? நீங்கள் 2 பேரும் பேசுங்க, என்னன்றதை அப்புறமா பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்படின்னு. அம்மா என்னால் அவங்ககிட்ட பேச முடியாதும்மா அப்படின்னு நம்ம வயன் சொல்கிறான். வயன் அப்பாவுக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும், புரியுதா? அப்பாவோட ஃப்ரெண்ட் அவருக்கு அப்பாவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அப்பா மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது,
அப்பாவுக்கு அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. 2 பேருதையும் இருக்க பாண்டிங்கை நீ கட் பண்ணி விட்டுற மாதிரி பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டி விட்டுடுறாங்க. அவளும் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுறா. ஸோ தயங்க வராரு. தயங்க வந்தோடனே என்ன சொன்னீங்க மேடம்? ஃபியான்சி இருக்குது, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படியா? ம் இந்த வாய் தானே சொல்லுச்சு, இந்த வாயை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. அவள் பின்னாடியே நகர்ந்து 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 போகிறா. ஸோ லிப்ஸை மட்டும் பிடிச்சிக்கிறாரு. டக்குன்னு பிடிச்சிட்டு என்ன சொல்லுச்சு இந்த வாய்? இந்த வாய் தானே சொல்லுச்சு, இந்த வாய் என்ன பண்ணலாம் சொல்லு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வயன் வந்து தள்ளி விட்டு, நீ என்ன இப்படி பொறிக்க மாதிரி நடந்துக்கிற? சி, உன்னை போய் ரொம்ப நல்லவன்னு நினச்சேன் பாரு. எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லியும் நீ இப்படிலாம் நடந்துக்கிறல்ல. உன்னை மாதிரி ஒரு கேவலமானவனை நான் என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. நான் போய் உன்னோட பயாஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன் பாரு. என் புத்தியை செருப்பாலே அடிச்சுக்கணும் அப்படி இப்படின்னு அவன் மாட்டி கத்துறான். அப்போ அவர் வந்துட்டு வாயை கையை வச்சு லாக் பண்ணுவோம்ல, க்ளோஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட மொபைலில் எடுத்து ஒரு வீடியோ ஒன்று காமிக்கிறாரு மொபைலில். அதை பார்த்த உடனே வயன் வந்துட்டு அப்படியே ஷட்டப் பண்ணிவிட்டு அப்படியே எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக ஆகிட்டான். ஸோ இப்போ கீழே போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட ஓகேன்னு சொல்ல போறியா கல்யாணத்துக்கு, இல்லை ஓகே இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் இருக்கட்டும் போ, ஓகே சொல்லு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பையனும் கீழே போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்குப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல, இது என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. அவர் வந்து ஒன்றுமே புரியாமல் பையன்கிட்ட கண்ணாலேயே என்னடி ஆச்சுன்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம், உன்னை மட்டும் நான் என் ஃப்ரெண்டாக வச்சு இல்லைன்னா என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்கோண்டா சனியை முடித்தவனே. இப்பயும் ஒன்றும் இல்லை, இது இனிமே தான் என் லைஃப் நான் நினச்ச மாதிரி இருக்க போகுது. ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் உண்மையில கோவம் தண்டா வருதுன்ற மாதிரி ஜிமினை வந்து மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரு 2 மந்த்தில் நம்ம எனக்கும் நம்மளோட தயாங்க்கும் மேரேஜ் ஆகிடுது. ஸோ அது என்ன ஃப்ளாஷ்பேக்குன்றதை நான் சொல்கிறேன். ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வயனோட மாடியில் வந்துட்டு நம்ம தயாங்க எகிரி குதிச்சிருப்பார் இல்லையா, அப்போ எகிரி குதிச்சிருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த பார்த்துருப்பாருன்னு சொன்னேன். அது என்ன விஷயம்னா, நம்ம வயன் வந்துட்டு தயாங்கோட பயாஸ் இல்லையா, ஸோ அவளுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்தில் தயாங் அவளை மீட் பண்ணுற மாதிரியும் எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணுறாருன்ற மாதிரியும் அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் ஆசைப்பட்டிருப்பாளோ அது எல்லாத்தையுமே அனிமேஷன் மாதிரி அவள் ரெடி பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்துருப்பாள். ஸோ அதை விட ஒரு டைரி ஒன்று வச்சுருப்பாள். அந்த டைரியில் தயாங் கூட எப்படிலாம் வாழணும் அப்படின்றத பற்றி ஒரு பெரிய டீட்டெயில்ஸாக எழுதி வச்சுருப்பாள். எப்படின்னா அவங்களுக்கு இப்படிலாம் ரொமான்ஸ் நடக்கணுன்ற வரைக்கும் அவள் எழுதி வச்சுருந்துருப்பாள். ஸோ அதை தான் அவர் வீடியோ கேமரா மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஓகேங்களா, வீடியோ மாதிரி எடுத்துருப்பார். இப்போ அதை காமிச்சு தான் அவர் சொன்ன உடனே நாம் நினச்ச ஒரு விஷயத்த ஒருத்தவங்க படம் போட்டு காமிக்கிறாங்கன்னும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஷையாக வரும்ல, அது மாதிரி தான் நம்ம வயனுக்கும் ஷையாக வருது. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, அதெல்லாம் இவருக்கு எப்படி கிடச்சிதுன்றது அவளுக்கு இன்னும் தெரியல. ஸோ அதை இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு நான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. இதனால தான் அவர் வந்துட்டு வயன் பின்னாடி போய் சுற்றிருப்பார். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின்னு வயன் சொன்னதுக்கப்புறமும் இவர் அதுக்கப்புறம் அதில் தான் போய் சுற்றிருப்பார். ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா நம்ம வயன் கேட்குறா, ஆமாம் உனக்கு எப்படி வீடு தெரிஞ்சுது அப்படின்னு. அப்போட்டே வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கனவு அப்பப்போ வரும், அந்த கனவை நான் சொல்கிறேன், பட் நீ கோவப்படக்கூடாது, சிரிக்கக்கூடாது சரியா? சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்வார், இல்லடி எனக்கு அப்பப்போ கனவு ஒன்று வந்துகிட்டே இருக்கும்மா, அதில் ஒரு பொண்ணுக்கு தொப்புள் கிட்ட மச்சம் இருக்கும்ல ஒரு படத்தில், அந்த மாதிரி உனக்கு லிப்ஸ் கிட்ட இது மச்சம் இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு அப்பப்போ கனவில் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் என்னை இன்டர்வியூ எடுக்கும்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டேன், உங்களுக்கு எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டேன். நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன் பின்னாடியே சுற்றினேன், சாரி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்க தான் உன் பின்னாடியே நான் சுற்றினேன். பட் ஆனால் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. சரி இதை பற்றி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்னா கிட்டே சொல்லும்போது ஜிம்னா தான் சொன்னான், அவன் உன்னோட ஃப்ரெண்டு ஒன்றும் அவனுக்கு உன்னோட அட்ரஸ் தெரியும் அப்படின்னா எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால் அவனை 2 போட்டு
உன் வீட்டை கண்டுபிடிச்சி உன் வீட்டுக்குள்ளே எகிரி குதித்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து ஃப்ராடு பொறுக்கி பொறுக்கி ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு அடிக்கிறா. அப்போ வந்துட்டு ஏய் நான் அப்படி பண்ணதுனால தான் நான் உனக்கு கிடைச்சேன் ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாரு. உடனே நான் ஒன்றும் உங்கள் பின்னாடி சுற்றலை சார், நீங்கள் தான் என் பின்னாடி சுற்றிருக்கீங்க, அதை ஞாபகத்தில் வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ சரி சரி அப்படிலாம் உண்மையை அப்பப்போ சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஸ்டோரி. பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 60% இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டான ஸ்டோரிஸ் நாங்கள் எல்லாருமே கொடுக்க ட்ரை பண்ணுறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியா. அப்புறம் நான் வந்துட்டு ஒரு போர்ட்டல் டு ஃபேஷன்னு ஒரு சில்க் த்ரெட் எல்லாத்தையும் வச்சு பேங்கிள்ஸ், இந்த பிரேஸ்லெட்ஸ், இந்த ஜமுக்கி, இல்லை ஒரு சில இயரிங்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் மேக் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா என்னோடய பேஜோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு எனக்கு உங்களுக்கு என்ன மாடலில் வேணும், நான் கஸ்டமைஸ் பண்ணியும் தந்துட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த மாடலில் வேணும், இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல இந்த மாதிரி பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரியும், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். யூடியூப் சேனலுக்கு நீங்கள் எப்படி ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே என்னோடய போர்ட்டல் டு ஃபேஷன் என்ற அந்த ஐடிக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ரொம்ப நாள் கனவுடா அந்த போர்ட்டல் டு ஃபேஷன் அப்படின்ற அந்த ஒரு சின்ன பிஸ்னஸ்ன்றது என்னோடய ரொம்ப நாள் கனவு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட்அப் பண்ணியிருக்கேன். உங்களால் கொடுக்க முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், பாய், டேக் கேர், பர்பிள் யூ.